ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்ப வித்தியாசமான கதை. ஏகப்பட்ட ஜாம்பி படங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த படங்கள் எல்லாமே ஜாம்பிகள் வந்து வெறித்தனமா எல்லாரையும் கடிக்கிற மாதிரியான பல சீன்கள் இருக்கும். ஆனா இந்த படத்துல நம்மளோட ஹீரோவோ ஒரு லிப்டுக்குள்ள மாட்டிக்கிறான். லிப்டுக்குள்ள மாட்டின அவனை ஜாம்பிகள் என்ன பண்ணிச்சு, அந்த ஜாம்பி கிட்ட இருந்து அவன் தப்பிச்சானான்ற ஒரு வெறித்தனமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த படத்தை கண்டினியூ பண்ணுங்க. புதுசா நம்ம சேனலை யாருன்னா பாக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வெல்கம் டு தி சேனல். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு பிசினஸ் மேன காட்டுறாங்க. இவனோட பேரோ வெரோனா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும். வழக்கமா அவனோட ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்காக கிளம்பி ரெடியா நிக்கிறான். அப்படி நிக்கும் போது அவனை கூட்டிட்டு போறதுக்காக அந்த டிரைவர் காரோட வராரு. ஆனா வழக்கமா ஒரு டிரைவர் தான் வருவாரு. ஆனா அன்னைக்கு அந்த டிரைவர் வராதனால கொஞ்சம் இவரு தயக்கத்தோட தான் ஏறி அந்த காருக்குள்ள உட்கார்றாரு. அப்படியே ஆபீஸ்க்கு போய்கிட்டே இருக்கும் போது சடனா கார் ஸ்டாப் ஆகுது. ஏன்னா ஏகப்பட்ட டிராபிக். இதை பாக்குற ஹீரோக்கோ வெறியாவது. ஏன்னா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங், அவசரமா போய் ஆகணும். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட கேட்டா அவனும் அங்க இருக்கக்கூடிய ரேடியோவை ஆன் பண்றான். அந்த ரேடியோலயும் நியூஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட அழிவுகள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இதை பத்தி சுத்தமா கண்டுக்காம அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. சார் எங்க சார் இருக்கீங்க, உங்களுக்காக எல்லா கிளைண்ட்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்களை எல்லாரும் வெயிட் பண்ண சொல்லி இதோ வந்துடுறான் ஆபீஸுக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸுக்கும் போய் சேர்றாரு. அப்படி போன அவரோ அவரோட புது எம்ப்ளாயி கிட்ட பேசிக்கிட்டே வராரு. அப்படியே அந்த லிப்ட்லயும் ஏறாரு. உள்ள ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணும் இவரோட ஃப்ரெண்டும் அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க. அதனால அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணும் எதுவுமே ஒத்துக்காம வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு அந்த லிப்ட் நின்னதுக்கு அப்புறமா அவ பாட்டுக்கு வெளியில போயிடுறா. மைனர் குஞ்சு வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணன்ற மாதிரி ஹீரோ சிரிக்க அந்த லிப்டும் அப்படியே மூடுது. இவர் போகக்கூடிய ஃப்ளோருக்கு அந்த லிப்ட் போயிட்டே இருக்கும் போது இவர் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. அவர் ஒய்ஃபு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது சடனா அங்க இருக்கக்கூடிய லைட்டுங்க எல்லாமே அமைஞ்சி ஏறிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த லிப்டும் மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. லிப்டும் நின்னு போக அவரோட ஒய்ஃபு கிட்ட பேசினுக்கிற காலை கட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த போனை யூஸ் பண்ணி டெக்னீஷியன் கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு மீட்டிங்க்கு வேற நேரம் ஆகுதுன்றத சொல்ல அவனுக்குள்ள ஃபுல்லா செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த லிப்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு சொல்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டெக்னீஷியன்களை நாங்க ஆல்ரெடி அமைச்சிட்டோம், நீங்க அதனால ரிலாக்ஸ் ஆகிருங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. சார் எங்க தான் சார் இருக்கீங்க, ரொம்ப நேரமா வரேன்னு சொல்றீங்க, இன்னும் வர காணோம். எல்லா கிளைண்ட்டும் ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிளம்புற மாதிரி வேற இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்க அவங்க எக்காரணத்தை கொண்டு நம்ம ஆபீஸ் விட்டு போயிடக்கூடாது, இதோ கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன், எப்படின்னா அவங்களை தடுத்து நிறுத்துறத சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டெக்னீஷியன் கிட்ட இருந்து கால் வருது. சார் நாங்க ஜெனரேட்டர்லாம் கூட ஆன் பண்ணி பார்த்தோம், ஆனா எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆருங்கன்றத சொல்ல இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னும் வெறி ஆகிட்டே இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த டெக்னீஷியன் எல்லாருமே அலற மாதிரியான சவுண்ட் கேட்க சடனா அந்த காலும் கட் ஆகுது. இதை கேட்கிற ஹீரோக்கும் அள்ளு விட ஆரம்பிக்குது. என்னடா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே அப்படியே தயங்கி நிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிற ஹீரோவோ இவங்களை நம்பி நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது, அதனால நம்மளே இந்த களத்துல இறங்கினாதான் நல்லா இருக்கும்ன்றதுனால அந்த லிப்டையும் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. அப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணிடுறாரு. ஆனா செகண்ட் டோர் சாதாரண இது கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப கூட அதை திறக்கவே முடியல. ஃபுல் பவரையும் போட்டு அப்படியே திறக்க ட்ரை பண்றாரு. கொஞ்சமா திறந்து ஓரளவுக்கு திறந்துட்டாரு. அந்த ஓட்ட வழியா எட்டி பாக்குற ஹீரோக்கோ சம அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஃப்ளோர்ல ஒருத்தர் கூட இல்ல. என்னடா இது, இந்த ஃப்ளோர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனா அவர் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. இந்த ஊர்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியல, ஏகப்பட்ட அழிவுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு கதவை ரொம்ப நேரமா யாரோ தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்றத சொல்லி பயப்படவும் செய்யறா. இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருடா இவனுங்க, எதுக்காக வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்கன்றதுனால அவங்க ஒய்ஃபு கிட்டயோ நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, அவங்க வந்து எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா நான் இங்க மாட்டிட்டு இருக்கிறேன்றதையும் சொல்றாரு. ஆனா அதுக்கு அவங்க ஒய்ஃபோ நான் ஏகப்பட்ட வாட்டி போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன், அவங்களோட லைன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்றதையும் சொல்லி வருத்தப்படுறாங்க. இதை கேட்கிற ஹீரோவோ கவலைப்படாத, நான் என்னோட ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறேன், அவன் வந்து எதனா ஹெல்ப் பண்ணுவான்றத சொல்லி அவங்கள சமாதானமும் படுத்துறாரு. உடனடியா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோட ஒய்ஃப் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நீ என்னோட வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃபை பாருடான்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு கிளம்பி வரான்ற விஷயத்த போன் பண்ணி அவன் ஒய்ஃபு கிட்டையும் சொல்றாங்க. அப்படியே ஒய்ஃப் என்னென்னவோ சொன்னாலே அதை நம்ம என்னதான் சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரோட மொபைல் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஏகப்பட்ட நியூஸ்கள் ஓடிட்டு இருக்குது. அந்த நியூஸ்லயும் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாரும் வெறி கொண்டு மாத்தி ஒருத்தரையா கடிச்சுக்கிறாங்கன்றதையும் போட்டிருக்காங்க. கடிக்கிறவங்க எல்லாருமே மத்தவங்களோட ரத்தத்தை குடிக்கிறாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பில்டிங்களுக்கு தீ வச்சிருக்காங்க, முக்கியமா லேபுங்க எல்லாத்துக்குமே தீ வச்சிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு என்ன பண்றது தெரியாம அவன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய தம்ம எடுத்து கொளுத்த ஆரம்பிக்கிறான். என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற அவனுக்கோ சடனா பேக்ல வெறித்தனமா எல்லாரும் கத்துற மாதிரியான சவுண்ட் கேட்க யாரோ வந்திருக்காங்க, நம்மள கண்டிப்பா காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஓட்ட வழியா போய் பாக்குறான். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே
ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவனும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சடனா இவன் அந்த லிப்ட்ல பார்த்த பொண்ணு இவன் முன்னாடி வந்து உழுவுறா. என்னமாச்சுன்னு சொல்லிட்டு பதறான். அந்த பொண்ணு நான் எப்படின்னா உள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சுன்னே தெரியல. இவனால சரியா பார்க்க கூட முடியல. அப்படியே அந்த பொண்ணோட காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. இவனும் இந்த பொண்ணை பிடிச்சி உள்ள இழுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா இவனால முடியல. அங்க இருக்கவங்க யாரும் அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. உள்ள இருக்கிற ஹீரோக்கோ இப்ப அள்ளு விட ஆரம்பிக்குது. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதுவும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்கன்றதுனால இவருக்கு பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. திடீர்னு அந்த இடமே சைலண்டாக என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த லிப்ட் பக்கத்துல கொஞ்சமா நகர்ந்து போறாரு. அப்படியே பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. சடனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜாம்பிகள் வந்து அவரை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்படியே கீழே போயிட்டு அந்த லிப்ட் ஓரத்துல உழுவுறாரு. இந்த ஜாம்பிகளை பார்த்து செம பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப ஹீரோவால ஓடுறது கூட முடியல. வெளியில இருக்கக்கூடிய அந்த 2 ஜாம்பிகளும் அப்படியே உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எந்த பொருளும் வேற இல்ல. சடனா தூரத்துல யாரோ ஒரு மனுஷன் குரல் கேட்க அந்த 2 ஜாம்பிகளும் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. என்னதான் நடக்குதுன்றது தெரியாம ஹீரோ கீழே விழுந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. சடனா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. உன் வீட்டுக்கு நான் வந்துட்டேன்டா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவோ இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா எந்த விஷயமே அவனுக்கு தெரியல போல இருக்குது. எதுவுமே சொல்றது புரியாம என்னதான்டா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலன்றத சொல்றான். ஹீரோவோ இந்த இடத்துல இருந்து எப்படின்னா தப்பிக்கணுன்றதுக்காக மறுபடியும் அந்த டெக்னீஷியன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அங்க பேசுற அந்த டெக்னீஷியன்களோ சார் நாங்க ஆல்ரெடி மெக்கானிக்க அமிச்சிட்டோம், ஆனா அவங்களை எங்களால கான்டாக்ட் பண்ண முடியலன்றதையும் சொல்றாரு. இப்போதைக்கு எங்களால லிப்ட் ரெடி பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சுக்கோங்கன்றத சொல்ல ஹீரோவோ அப்படியே கதற ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அழுதுகிட்டு பின்னாடி வர அந்த ஜாம்பி வந்து ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அப்படி இழுக்க ட்ரை பண்ணுது. அதுகிட்ட இருந்து எப்படின்னா தப்பிக்கணுன்றதுனால ஃபுல் பவர் போட்டு அப்படியே வெளியில வராரு. வெளியில வந்த ஹீரோவோ அங்க இருக்கக்கூடிய ஹேண்டில் பேரை உடைச்சி எடுத்து அதை வச்சு அந்த ஜாம்பியோட மூஞ்சில நங்குன்னு குத்த ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு அடிச்சாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது. இருந்தாலும் வெறித்தனமா அடிக்கிற அடியில அந்த ஜாம்பி அப்படியே செத்து போகுது. இவர் அடிச்ச அடியில அந்த ரத்தம் எல்லாம் தெரிச்சு இவர் மூஞ்செல்லாம் ரத்தமாயிடுச்சு. இதனால அங்க இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து அவரோட மூஞ்சியும் கழுவிக்கிறாரு. அந்த ஜாம்பியை பார்க்கறதுக்கு இவருக்கு ரொம்ப பயமா இருக்கிறதுனால இவர் கையில இருக்கக்கூடிய அந்த கம்பியை வச்சு அந்த ஜாம்பியை அப்படியே தள்ளி விடுறாரு. ஆனா அந்த ஜாம்பி அடிச்ச அடியில அங்க ஊத்துன ரத்தம் எல்லாமே இவர் பக்கத்துல வந்துட்டே இருக்கிறதுனால இவர் பேக்ல இருக்கக்கூடிய ஃபைல்ல இருந்து ஏகப்பட்ட பேப்பர்களை எடுத்து அந்த ரத்தத்தை மேல அப்படியே போடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அந்த இடத்துல அப்படியே ஒளிஞ்சு போயிட்டு இருக்குது. அதை பாக்குற ஹீரோவோ இங்க என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கூப்பிடுறாரு. இதனால 2 பேருமே அந்த கம்பியை வச்சு அந்த லிப்ட் ஓபன் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த லிப்ட் கொஞ்சம் கூட நகர்ற மாதிரி தெரியல. இதனால அந்த பொண்ணு நான் எப்படின்னா உள்ள வந்துடுறேன், என்னை காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளாலையும் சுத்தமா உள்ள வர முடியல. சரணா இதோ வரேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போறா. அவ பின்னாடியே ஒரு ஜாம்பி போகுது. ஐயோ அவளுக்கு எதனா ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சடனா அந்த ஜாம்பியோ ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு உள்ள வருது. ஹீரோவும் அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பி எடுத்துட்டு ரெடி ஆகுறாரு. சடனா அங்க வெளியில இருந்த பொண்ணும் ஒரு பெரிய ராடு வச்சு அந்த ஜாம்பி அடிச்சு சாவடிக்குது. சூப்பரா அடிச்சு சாவடிச்சலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்க பக்கத்துல இருந்த ஏகப்பட்ட ஜாம்பிகள் வந்து அந்த பொண்ணை ரண கொடூரமா கடிச்சு சாவடிக்குது. இதை பாக்குற ஹீரோவோ வெறித்தனமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சரணா அவனோட பொண்டாட்டி ஞாபகம் வர என்ன ஆச்சுன்னு தெரியாம டக்குன்னு அவன் பொண்டாட்டிக்கு கால் பண்றான். ஆனா எவ்வளவு கால் பண்ணாலும் அவன் பொண்டாட்டி எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பொண்டாட்டி போன் அட்டன் பண்ணி ஏகப்பட்ட ஜாம்பிகள் வீட்டை சுத்தி இருக்குது, எல்லாமே என்ன கடிக்க வருதுன்றத சொல்ல இதை கேட்கிற ஹீரோவோ அப்படியே கதற ஆரம்பிக்கிறான். என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது அதுல ஓடக்கூடிய நியூஸ்லயோ ராணுவம் வந்துருச்சு, எல்லா ஜாம்பிகளையும் சுட்டு தள்ளுறாங்க, அதனால எந்த மக்களும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது. ஹீரோவோ ரொம்ப வருத்தத்தோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். சடனா அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் வரான். அங்க வர ஆளும் நான் எப்படின்னா உள்ள வந்துடுறேன்றத சொல்ல நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உள்ள வர முடியாது, அதனால இங்க இருந்து ஓடுற வழியை மட்டும் பாருடான்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் விடாம அந்த உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். சரணா அங்க ஏகப்பட்ட ஜாம்பிகள் வர அவனும் அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். வந்த ஜாம்பிகள் எல்லாமே ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக ட்ரை பண்ணுதுங்க. ஆனா ஹீரோவோ ரொம்ப கோவத்துல வேற இருக்கிறான். அதனால அந்த கம்பி எடுத்து என்னதாண்டா உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பிகளை பார்த்து செம்ம அடிக்க ஆரம்பிக்கிறான். தூரத்துல ஒரு பொண்ணு மரண பயத்தோட ஓடியாந்துட்டு இருக்கிறா. அதை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப பாவமா இருக்குது. ஏன்னா அங்க ஓடியாடுறதோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். அவளோ என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வரா. ஆனா ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஜாம்பிகளை எப்படின்னா டைவர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோ அந்த கம்பிகளை வச்சு தட்டுறான். ஆனா எந்த ஜாம்பியுமே கண்டுக்கல. அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போக ட்ரை பண்றா. ஆனா எல்லா ஜாம்பிகளும் அந்த டோரை தள்ளிக்கிட்டு உள்ள போயிட்டு அவளை ரண கொடூரமா சாவடிக்குதுங்க. வெளியில என்னதான் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோ அவனோட மொபைல் எடுத்து பாக்குறான். பார்த்தா எந்த நியூஸ் சேனலுமே ஒர்க் ஆகல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் லைவா வீடியோ போட்டுட்டு இருக்கா. இந்த ஜாம்பி வைரஸும் வேகமா பரவிட்டு இருக்குது. இதனால ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்றா. என்னதான் நடக்க போகுதுன்றத பாத்துக்கிட்டே இருக்கிற ஹீரோக்கோ சம அதிர்ச்சி. சடனா அங்க இருக்கக்கூடிய கரண்ட்டும் போகுது. கரண்ட் போறதுனால பயம் இன்னும் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்குது. லெப்ட் பக்கமா ஏகப்பட்ட ஜாம்பிகள் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணும்போது சரணா இவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஜாம்பியை அப்படியே
பொத்துன்னு கீழே விழுது. என்னன்னு பார்த்தா ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிகளை எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாரு. அப்படியே உள்ள இருக்கக்கூடிய ஹீரோவை பார்த்து உன்னை ஜாம்பி கிடைக்கலன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாரு. இதனால ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அந்த லிப்ட திறக்கிறதுக்கும் ட்ரை பண்றாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இழுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த லிப்ட் கொஞ்சம் கூட நகர மாதிரி தெரியல. அதனால அந்த போலீஸ் ஆபீசரோ நான் மேல போயிட்டு லிப்ட் ஆன் பண்ணதுக்கு ட்ரை பண்றேன், அது வரைக்கும் இந்த வாக்கி டாக்கியை வச்சுக்கோ, அப்படியே இந்த கன்னையும் வச்சுக்கோ, அந்த ஜாம்பி எதனா வந்துச்சுன்னா கரெக்டா நெத்தி போட்டுல போட்டு தள்ளுன்றதையும் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. சரணா அந்த போலீஸ்காரனையும் அந்த ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண அவர் கையில வச்சிருக்கக்கூடிய மிஷின் கன்னை வச்சு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுறாரு. அப்படியே மேல போன அந்த ஆபீசரும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டரையும் ஆன் பண்றாரு. இதனால அந்த லிப்டுக்குள்ள கரண்ட்டும் வந்துருது. அப்படியே ஹீரோ அது மேல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது அதுல ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டக்கா இருக்குது. அதை எப்படின்னா சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது சடனா அங்க இருக்கக்கூடிய ஜாம்பி வந்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா இப்ப ஹீரோ கிட்ட கன்னு இருக்குது. ஆல்ரெடி செம வெறிலையும் இருக்கிறாரு. இதனால அந்த கன்னையும் எடுக்கிறாரு. ஒப்ப மவளை செத்து போடின்னு சொல்லிட்டு நெத்தி பொட்டுல பொட்டு பொட்டுன்னு போடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆபீசர் கிட்ட இருந்து அந்த வாக்கி டாக்கில கால் வர உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஏகப்பட்ட பேர் இங்க இறந்து போயிருக்காங்கன்றத சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனா ஏகப்பட்ட ஜாம்பிகள் சத்தம் கேக்குது. அந்த ஆபீசரோட வாய்ஸும் அப்படியே கட் ஆகுது. நம்மள காப்பாத்த வந்த அவரும் இறந்துட்டாரு போல இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல அப்படியே உட்கார ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த ஜாம்பி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாதுன்றதுனால வெறித்தனமா கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துறதுனால அங்க ஏகப்பட்ட ஜாம்பிகளும் வந்துருது. இதுக்கப்புறமா நம்மளால உயிர் வாழ முடியாது, அதனால நம்ம இறக்கறத தவிர வேற வழியே கிடையாதுன்றதுனால அவன் வாயிலே அந்த துப்பாக்கியை வச்சு சுடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த ஆபீசரும் மேல இருந்து கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோவும் அந்த கம்பியை வச்சு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஷீல்டு நவுத்துறான். பார்த்தா அந்த ஆபீசர் அப்படியே உள்ள குதிக்கிறாரு. உள்ள குதிச்சவரும் அவர் கையில இருக்கக்கூடிய அந்த மிஷின் கன்னை எடுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிகளை எல்லாரையும் சும்மா சர்றா மாரியா சுட்டு தள்ளுறாரு. ஆனா என்ன சோகம்னா அந்த ஜாம்பி இந்த ஆபீசரையும் கடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க யாரோ லேப்ல ஜாம்பி வைரஸை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்கேயோ தப்பு நடந்ததுனால இப்ப எல்லா மனுஷங்களும் மாத்தி மாத்தி கடிச்சுக்கிட்டு ஜாம்பி ஆயிட்டாங்கன்றத சொல்றாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. அப்படியே அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த துப்பாக்கிக்குள்ள 2 தோட்டா போட்டு ஹீரோ கையில கொடுத்து நான் கண்ணை முன்னதுக்கு அப்புறமா கரெக்டா என் நெத்தில பார்த்து நீ சுடணும்ன்றத சொல்றாரு. ஏன்னா என்னால ஜாம்பியா மாதிரி சாக முடியாதுன்றத சொல்ல ஹீரோவும் அந்த துப்பாக்கியை வாங்குறதுக்கு மறுக்கிறான். ஆனா அந்த போலீஸ் ஆபீசரோ வலுக்கட்டாயமா கொடுக்கறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அப்படியே தூக்கமும் வருது. அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆக ஆரம்பிக்குது. அந்த போலீஸ் ஆபீசருக்குள்ள இப்ப அந்த வைரஸ் பரவ அவரும் அப்படியே ஜாம்பி ஆகுறாரு. ஜாம்பியான அந்த போலீஸ் ஆபீசரோ டக்குன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோவை எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான். ஆனா வேற வழி இல்லாம அந்த போலீஸ் ஆபீசரை அப்படியே சுட்டு தள்ளுறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில ஹீரோவோட தொடையிலையும் குண்டடிபட்டுடுது. இதனால அப்படியே அங்க கீழே உட்கார அங்க ஏகப்பட்ட ஜாம்பிகள் வருது. அந்த போலீஸ் ஆபீசர் வச்சிருந்த கன்னையும் எடுத்து சும்மா சர்றா மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிகளை சுட்டு தள்ளுறாரு. ரொம்ப டயர்டானதுனால அப்படியே மயக்கடிச்சும் விழுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப். அவர் ஒய்ஃப் உயிரோட இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏகப்பட்ட மிலிட்டரி ஆபீசர் வந்து என்ன காப்பாத்திட்டாங்கன்றத சொல்ல இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு போன் கட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா போன்ல இருக்கக்கூடிய சார்ஜ் சுத்தமா இறங்கிடுச்சு. ஆனாலும் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவரோட ஒய்ஃப் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறா. அதனால இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படின்னா தப்பிச்சாகணும் அப்படின்றதுனால அந்த லிப்ட்ல ஸ்டக் ஆன அந்த பொருளை அந்த கம்பியை வச்சு எடுக்க பாக்குறாரு. அப்படியே அந்த பொருளும் கையில வந்துருது. இதனால அந்த லிப்டையும் ஓபன் பண்றாரு. வெளியில வர ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜாம்பி பணங்களை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கெத்தா நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை ஜாம்பியோ காலே இல்லாம அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்குது. ஹீரோவோ அதை சுட்டு தள்ளாம அப்படியே அவர் காலை வச்சு நசுக்கி சாவடிக்கிறாரு. அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை ஜாம்பி மறுபடியும் ஹீரோவை அட்டாக் பண்ண இவர் கையில ஒரு பாட்டில் வச்சு அதை அடிக்க போறாரு. சடனா பாத்தீங்கன்னா அது மண்டையில ஒரு புல்லட் வந்து பாயுது. என்னன்னு பார்த்தா அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆர்மி ஆபீசர்களும் சுட்டு தள்ளுறாங்க. நம்மள யாரோ காப்பாத்துறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோ அப்படியே கை காட்டி நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஹெல்ப்பும் கேட்கிறாரு. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே இது மாதிரி படம் பார்க்குற உங்க நண்பர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான படத்தோட பார்ப்போம். தேங்க்யூ.